வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிடி ரெசிபீஸில் கருவேப்பிலை நம்ம சாதாரணமாக சமையலில் யூஸ் பண்ணுற கருவேப்பிலை இது ஒரு அற்புதமான மூலிகை. அது மனமூட்டி மட்டுமல்லங்க, உடல் நலமூட்டியும் கூட. அது நம் உடல் நலத்துக்கு எந்த விதத்தெல்லாம் பயன்படுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நான் யூஸ்ஃபுல் ஹெல்த் கேர் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இது வரைக்கும் இந்த டிடி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். கருவேப்பிலை சர்க்கரை மற்றும் பேட் கொலஸ்ட்ராலையும் குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அப்புறம் பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நவீன ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த மூலிகை நம்ம சர்க்கரை, கொலஸ்ட்ரால், பிபியை குறைக்கிறதுக்காக உணவாகவே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த உணவு மருந்தாக நம்மளுக்கு பயன்படுங்க. அதுக்கப்புறம் இது டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் அயன் டெஃபிஷியன்சியும் இது குறைச்சி கொடுக்கும். அயன் சத்து நிறைஞ்சது, அப்புறம் நார் சத்து நிறைஞ்சது. அதனால் வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த கருவேப்பிலையை உணவில் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், கண் பார்வையை தெளிவுபடுத்தி கொடுக்கும். அப்புறம் ஒரு லிவர் டிடாக்ஸாக இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இது நம்ம சமையலில் அடிக்கடி ஒரு துவையலாவோ இது போல் இது சன் ட்ரை பண்ணிவிட்டு நான் ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிளகு சுக்கோடு சேர்ந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடரை நம்ம கூட்டு, பொரியல் அதெல்லாம் செய்யும்போது அது கூட சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இல்லை சர்க்கரை நோயாளிகள், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க அது மோரில் கலக்கியும் குடிக்கலாம். பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் அது பார்த்திங்கனாக்கா ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அது ரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் லிவரில் ஃபேட் அதிகமாக இருக்கவங்க இது ஒரு டீ போல் இதை நல்லா தண்ணியில் காய்ச்சி இதையும் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இது நம்ம உடல் நலத்துக்கு பல விதத்தில் நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியதுங்க. அதனால் நம்ம இதை சாதாரணமாக சமையலில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தூக்கி போட ஒரு மனமூட்டின்னு நினச்சிக்காம இது உடல் நலத்தில் இந்த விதத்தில் நம்மளுக்கு பயன்படுறதுனால இது ஒரு எளிதாக நம்ம ஒரு சாதாரண நம்ம வீட்டிலையும் வளரக்கூடியது, கரிகாய் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க. இது நம்ம உடல் நலத்துக்கு இந்த அளவு ஆரோக்கியமாக நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்காக இந்த அளவு நம்மளுக்கு பயன்படுறதுனால இதை அடிக்கடி உணவில் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. நான் மேலே குறிப்பிட்ட அனைத்து வித உடல்நல சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருவேப்பிலையை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தலையில் காய்ச்சி நம்ம தலைக்கு ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் இந்த டிடி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாருனா பார்க்குறீங்கனாக்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நான் போடுற ரெசிபீஸ்லாம், நான் போடுற வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் வளமுடன் வாழ்வோம். டேக் கேர், பை.